This video sponsored by EduQuest. Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருணாநிதிக்கு பெரிய சிலை தேவையா? கருப்பு பெயிண்ட் பூசி கைதான 77 வயது டாக்டர், பரபரப்பு வாக்குமூலம். தலைப்பு இதுதான். இதனுடைய விளக்கம் என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சேலம் அண்ணா பூங்கா அருகே உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 16 அடி உயரம் முழு உருவ வெண்கல சிலை மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் 77 வயது மருத்துவரை கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில், நாட்டில் மக்கள் பசி பட்டினியால் பாதிக்கப்படுகின்றனர், ஏழைகள் மதுபோதைக்கு அடிமையாகி வருகின்றனர். இப்படியான சூழலில் கருணாநிதிக்கு இவ்வளவு பெரிய சிலை தேவையா என்று கருப்பு பெயிண்ட் ஊற்றியதாக தெரிவித்திருப்பது திடுக்கிட வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் முன்னாள் முதல்வரும் திமுகவின் மாஜி தலைவருமான கருணாநிதியின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சேலம் 4 ரோடு அண்ணா பூங்கா அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு 16 அடி உயரத்தில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலையை கடந்த 2023ஆம் ஆண்டில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். கருணாநிதி சிலை அமைந்துள்ள இடத்தில் எப்போதும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியாகும். இந்த நிலையில்தான் நேற்று அதிகாலையில் கருணாநிதியின் சிலை அவமதிப்பு செய்யப்பட்டு இருந்தது. அதாவது அந்த சிலையின் மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்டு இருந்தது. அதிகாலையில் சிலை வழியாக சென்றவர்கள் கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்டு இருப்பது பற்றி திமுக நிர்வாகிகளுக்கு தகவல் அளித்தனர். திமுகவினர் குவிந்தனர். பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கருணாநிதியின் சிலையின் மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுகவினர் கூறினர். சம்பவ இடத்துக்கு போலீசாரும் விரைந்தனர். உதவி போலீஸ் கமிஷனர் அஸ்வினி, அஸ்தம்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தவமணி மற்றும் போலீசார் சென்று விசாரணை மேற்கொண்டனர். கைரேகை நிபுணர் குழுவினரும் ஆய்வு செய்தனர். அஸ்தம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தனிப்படை அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது காரில் ஒரு முதியவர் பெயிண்ட் டப்பாவுடன் அந்த வழியாக செல்வது பதிவாகி இருந்தது. இதனால் அவர்தான் கருணாநிதி சிலையின் மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றி இருக்கலாம் என்று போலீசார் கருதினர். தனிப்படை போலீசார் தீவிரமாக அவரை தேடினர். இந்த நிலையில் முதியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, கைதான முதியவரின் பெயர் விஸ்வநாதன். இவருக்கு 77 வயது ஆகிறது. இவர் டாக்டர் ஆவார். காது மூக்கு தொண்டை சிகிச்சை டாக்டரான இவர் சேலம் 5 ரோடு பகுதியில் வசித்து வருகிறார். இவர் மட்டும் தனியாக காரில் கருப்பு பெயிண்டை எடுத்து சென்று கருணாநிதியின் சிலை மீது ஊற்றிவிட்டு திரும்பி வந்துள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.